அனைவருக்கும் வணக்கம். எதிலும் எந்த இடத்திலும் நியாயத்தையும் நீதியையும் நிலைநாட்டுவதற்காக போராடும், மகிழ்ச்சியை விரும்பும், ஆதாயமில்லாத விஷயத்துக்காக ஈடுபடாத துலாம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் இந்த புது வருஷத்தில் நீங்கள் எல்லா நலமும் வளமும் ஏற்றங்களும் நல்ல மாற்றங்களும் பெற்று நீங்கள் சிறப்பாக வாழணும்னு சொல்லி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் ஜோதிட ரீதியாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும், அதிர்ஷ்டமாக இருக்க போகுதா, நினைத்ததெல்லாம் நிறைவேற போகுதா, தொழில் வியாபாரத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு, குடும்பம் குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. தராசுக்குள்ளே உள்ள முள் நடுவில் நிற்கிறது போல் யார் பக்கமும் சாராமல் நடுநிலையாக இருக்கிறவங்க நீங்கள் தான். அப்புறம் ஏன் உங்களுக்கு டென்ஷன்? இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய நேர்மைக்கும் பொறுமைக்கும் பரிசு தராமையாக போயிடுவா? தரப்போகிறான் பாருங்கள். இந்த பராபவ வருஷத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைக்கும். பொறுமை கசக்கும், அதன் பலனோ இனிக்குங்கிற பழமொழி ஒன்று இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத இந்த வருஷம்தான் நீங்கள் உணர போகிறீங்க. நான் மட்டும் ஏன் பொறுத்து போகணும், அவள் பொறுத்துக்கிறாளா இவன் பொறுத்துக்கிறானாங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொறுமை கொடுக்கக்கூடிய அவார்டு ரிவார்டு எந்த அளவுக்கு கனமாக இருக்க போதுன்னு உங்களுக்கே புரியும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மகளுக்கு அல்லது மகனுக்கு நல்ல இடத்துல வரணமையும். ஆனால் வெளியில் உள்ள பொறாமைக்காரர்களின் தலையீட்டால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள்லாம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுங்க. அது உங்கள் மனசை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. மனசை பாதிக்காமல் பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்புங்கிறதுல நீங்கள் உறுதியாக இருங்க. இந்த பக்கத்து உறவினர்களால் அந்த பக்கத்திலும், அந்த பக்கத்து உறவினர்களால் இந்த பக்கத்திலும் குடும்ப பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் நல்ல எதிர்பார்த்து கேடயத்தோட தயார் நிலையில் இருங்க. ஆமாம், அது என்ன கேடயம்னு கேட்பீங்க. உறவினர்களை பேசும்போது பொறுமையை கடைப்பிடிக்கணும். நீங்கள் பொறுமையை விட பெரிய கேடயம் இல்லைங்கிறத நீங்கள் உணர்ந்தவங்க. இன்னொரு விஷயத்தில் உங்களை நான் ஜாக்கிரதையப்படுத்தியே ஆகணும். ஜோக் அடிக்கிறேங்கிற பேர் வழின்னு யார்கிட்டையாவது எதையாவது பேசி வச்சு மாட்டிக்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வேண்டுமானாலும் அது நகைச்சுவையாக இருக்கும், மற்றவங்களுக்கு அது நகைச்சுவையாக இருக்காது. ஏன்னா நீங்கள் உங்களையே அறியாமல் ஏதாவது ஒரு உண்மையை சொல்லி வச்சுருவீங்க. உண்மை சுடும்ல. உங்கள் குடும்ப விஷயங்களில் யாரோட தலையீட்டையும் நீங்கள் அனுமதிக்காதீங்க. அது உங்கள் பெற்றோராக இருந்தாலும் கூட. அலுவலக பணியாளர்களுக்கு வேலை பளு மற்றும் கூடுதல் பொறுப்புகள்லாம் உண்டாகுங்க. உங்களை நம்பி அப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கும்போதே உங்களுக்கு பெருமிதம் ஏற்படும். அதனால் அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. இத்தனை உழைச்சும் மேலுடன் நம்மளை கண்டுக்கலையேங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். நமக்கு பின்னால் உள்ளவங்களும் நம்ம விட கல்வி தகுதி குறைஞ்சவங்களும் ரேஸில் நம்ம முந்திக்கிட்டு போகிறாங்களேங்கிற குடைச்சல் உங்களுக்கு ஏற்படுறதுக்கும் உங்கள் மண்டையை அனுமதிக்காதீங்க. அப்புறம் நம்ம மண்டை குடைச்சல் அத்தனையுமே அவசரமான மற்றும் தவறான புரிதல் காரணமாக ஏற்பட்டதுன்னு உணர்ந்து அசடு வழிய வேண்டியதாக இருக்கும். கடைசியில் ஓடி வந்தாலும் முதல்ல மூக்க நுழைக்கும் குதிரையை போல் உங்களை முந்தியவர்களை எல்லாம் நீங்கள் முந்த போகிறீங்க. அதுவும் இந்த வருஷம் நிகழப்போகுது. நம்மளன்னா பங்குனி மாதம் திரும்பி பார்த்து அட ஆமாம் இவங்க சொன்னது கரெக்டு தான்னு சொல்ல போகிறீங்க பாருங்கள். குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது மூலமாக எல்லா பிரச்சனைகளும் சரியாகும்னா அனுசரித்து போகிறதுல என்னங்க தயக்கம்? கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்குங்க. மனஸ்தாபத்துக்கு காரணமானவங்கள தொடர்பு எல்லைக்கு வெளியே வச்சுக்கோங்க, கிட்ட சேர்க்கவே சேர்க்காதீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. இப்போ நான் கொஞ்சம் சிரமப்பட்டா என்ன, என் குழந்தைங்க நல்லா இருப்பாங்களேங்கிறத நினச்சி நீங்கள் செயல்படுங்க. அதுக்காக அவங்க இப்போதே உங்களுக்கு நன்றி உரை வழங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இப்போது அவங்களுக்கு உங்கள் செயலின் தீவிரம் புரிஞ்சிக்க கூட வாய்ப்பில்லை. அவங்க உங்கள் தியாகத்தையும் முயற்சியையும் உணரும் காலம் ஒன்று பின்னாடி வரும். அப்போதைக்கு வட்டிக்கு வட்டி போட்டு உங்களோட பாசத்தையும் நன்றி உணர்வையும் அவங்க காட்டுவாங்க. அப்போ சேர்த்து வச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக அரசியல் பேச வேண்டாம். பெண்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் ஆரம்பத்தில் தடைப்பட்டு பின்னாடி நல்லபடியாக நடந்து முடியுங்க. மனசில் மட்டும் உங்களுக்கு உரித்தான உற்சாகம் குறையாமல் பார்த்துக்கோங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு ஒன்று ஏற்பட போகுது. அதை நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கிறது எதிர்மறை விஷயங்களுக்கு மட்டும்தானா என்ன, சந்தோஷ விஷயங்களுக்கும் அது பொருந்துங்கிறத நீங்கள் உணர்வீங்க.
மகன் அல்லது மகளால் மகிழ்ச்சி ஏற்படுங்க. நீங்கள் பெருமிதப்படும்படியான விஷயம் ஒன்று அவங்க செய்வாங்க. அவர்களோட அசல் திறமையை கொஞ்சமும் நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. அதை நீங்களே உணர்வீங்க. மேலும் நண்பர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் தெய்வ பக்தி அதிகரிக்கும்னு சொல்கிறத காட்டிலும் பக்தி உங்கள் உள்ளத்தில் உள்ளதுங்கிறத வெளிப்படுத்த சந்தர்ப்பம் ஏற்படுங்கிறது தான் பொருத்தம். கமிட் செய்து கொண்டு வாக்கு கொடுத்ததின்படி எடுத்த செயலை வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீங்க. பெரிய பாராட்டையும் புகழையும் எதிர்பார்த்திருந்த உங்களுக்கு சிறு ஏமாற்றம் ஏற்படலாம். ஆனால் அது சில காலத்தில் மனசிலிருந்து காணாமல் போய் அடுத்த வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் நினைச்சதையும் விட பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். மனசில் எதை பற்றியாவது சிந்தித்த வண்ணமே நீங்கள் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படுங்க. கூடுதல் மார்க் பெற மேற்கொள்ளும் முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். அதோட கூட ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களின் கவனமும் உங்கள் மீது விடும். அவர்களின் அன்பும் பிரியமும் கிடைக்கவும் செய்யும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க. சில படிகள் முன்னேற்றம் தெரியும். பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். வெளிநாட்டு வாய்ப்பை எதிர்பார்த்திருந்து காத்திருக்கும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வி கற்கும் முயற்சி வெற்றி பெறும். சிறப்பாக படித்து கல்வியை முழுமையாக முடிப்பீங்க. மகான்கள் மற்றும் குரு தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். மனசில் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் திறமையை உணர்வீங்க. ஏற்கனவே கடந்த வருஷங்களில் செய்து முடித்த காரியங்களால் அனுகூலம் இப்போ உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவுக்கும் சிறிதளவு வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் முன்னேற்றத்துக்கு தடை எதுவுமே இருக்காது. வருடத்தின் பிற்பாதியில் உங்கள் சோம்பல் உங்களை தடுக்காமல் பார்த்துக்கிட்டா போதுமானது. வீட்டு உபயோகத்துக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட பயன்பாட்டுக்கான புதிய பொருட்களின் சேர்க்கையும் உண்டாகும். உடன்பிறப்புகளின் நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். பொதுவாக கொஞ்சம் அதிக ஜாக்கிரதை உணர்வோடு நீங்கள் இருந்தால் கூட இந்த வருஷம் இன்னும் அதிக கவனமாக இருக்க வேண்டியது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் தான். கொஞ்சம் எச்சரிக்கையோடு பார்த்துக்கிறது உங்கள் எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யும். அரசியல்வாதிகள் மேலிடத்தின் நன்மதிப்பை பெறுவீங்க. மற்றவர்களிடம் கொடுக்காத பொறுப்பை அவர்கள் உங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும்னாலும் உங்கள் மேலே மற்றவங்களுக்குள்ள பொறாமையும் அதிகரிக்கும். பொது இடங்களில் யாருடைய வம்பு தும்புக்கும் போகாதீங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படுங்க. சிலருக்கு கண் பரிசோதனை செய்து கண்ணாடி போட வேண்டி வரலாம். அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இன்னும் கேட்டால் உங்களின் தோற்ற பொலிவு இந்த வருஷம் அதிகரிப்பதற்கான காரணங்களில் இந்த கண்ணாடியும் சேர்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் உங்களுடைய அலங்கார ஆர்வம் மற்றும் நடை உடை பாவனைகளில் நீங்கள் செய்ய போகும் மாற்றம் நிறையவே இருக்குது. மேலும் இந்த வருஷம் முழுவதும் சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். வருட ஆரம்பத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 2/6/2026 முதல் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்துக்கு போகிறாரு. 5/12/2026 அன்று கேது பகவான் 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்துக்கு போகிறாரு. ராகு பகவான் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கிறாரு. எதிர்கால நன்மைக்காக எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தரும். உங்கள் தேவைக்கு அதிகமான பணப்புழக்கம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி வாய்ப்பு அல்லது பதவி உயர்வெல்லாம் ஏற்பட போகுது. புதிய நண்பர்கள்லாம் கிடைப்பாங்க. அரசு உத்தியோக முயற்சி வெற்றி தரும். பொறுப்புமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தலைமை பதவிகள் பொறுப்புகள் தாமாகவே வந்து சேரும். 10ல் குரு வந்தால் பதவி பறிப்போகுங்கிறது பழமொழி. டிசம்பர் மாதம் முதல் அங்கே கேதுவும் சேர்வதால் கொஞ்சம் சிந்திச்சு நீங்கள் செயல்படணும். சிலர் பெரும் பண ஆசையால் சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செஞ்சு நீதிமன்றம் செல்ல நேரும் அல்லது சிறை தண்டனை அனுபவிப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. சட்டத்துக்கு புறம்பாக எதையும் செய்யாமல் இருங்க. கவனக்குறைவான செயல்களால் மறைமுக எதிரிகள்லாம் உங்களுக்கு உருவாவாங்க. நம்பியவங்க நெருக்கமானவங்க முதுகலை குத்தும் நேரங்கிறதால உறவினர்களிடம் விழிப்போட நீங்கள் பழகிறது நல்லது. சிலருக்கு புதிய எதிர்பாலின நட்பு கிடைக்கும். யார் வம்பு தும்பும் வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அரசு ஊழியர்களுக்கு விரும்பாத ஊருக்கு வேலை மாற்றம் பதவி உயர்வு உண்டாகும். எதையும் பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்தா நாட்கள் சுமூகமாக போகுங்க. அரசியல் பணிகளில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான நேரம். வெளிப்படையான பேச்சால் பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேச்சில் இருங்க.
மேலும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதால திருமண தடையெல்லாம் அகலப்போகுது. மனசுக்கு பிடித்த காதல் மன வாழ்க்கை அமையப்போகுது. திருமணத்துக்கு பெற்றோர்கள், பெரியோர்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லாசிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்தை சனி பார்க்குறது பெண்களுக்கு மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தலாம். சுய ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க அதுக்கான பரிகாரங்களை செஞ்சால் உடனே திருமணம் நடக்கும். டிசம்பர் மாதம் முதல் ராகு கேதுவின் மையப்புள்ளியில் ராசியும் 7ஆம் இடமும் அமைய போகிறதால அதுக்கு முன்னாடி திருமணத்தை நடத்துறது உத்தமம். மேலும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2, 4, 6ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குதுங்க. 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை இருக்கிறதால ஒருவர் வருமானத்தில் தள்ளாடிய குடும்பம் உபரி லாபத்தால் சீராக இயங்கும். குடும்ப தேவைகள்லாம் நிறைவேறும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தேவைக்கற்ற பணம் வந்துக்கிட்டே இருக்கும். வருமான பற்றாக்குறை அகலும். 6ஆம் இட சனி பகவான் கடன் இல்லாமல் வாழும் பாக்கியத்தை ஏற்படுத்தி தருவார். இதுக்கு மேலே கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுடைய சாமர்த்தியத்தில் இருக்குது. சொத்துக்களின் மதிப்பு உயரும். தாயின் மூலம் திரண்ட சொத்துக்கள், பணம், நகைகள் கிடைக்கும். அடமான சொத்துக்கள், நகைகளை மீட்கக்கூடிய வகையில் வாழ்வாதாரம் உயரும். விண்ணப்பித்த கடன் தொகை கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது. திறமைக்கேற்ப பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்க போகுது. ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஏற்றமிறக்கம் நிறைந்த மனித வாழ்க்கையில் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அதிகமாகுங்க. பல பெண்கள் அரசின் ஆதரவு மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு மூலமாக சுயதொழில் தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். தாய் வழி சொத்து பாகப்பிரிவினையில் தாயின் ஆதரவு குறையலாம். வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணுங்க. விட்டு கொடுத்து வாழ்நாள் வசந்தமாக இருக்கும். மேலும் சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதக்காரர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் வருஷங்க இது. குடும்பஸ்தானத்துக்கு உச்சகுருவின் பார்வை இருக்கிறதால திருமண வாழ்க்கையில் சாதகமான நிலையை தருவாங்க. இதனால் பெண்களுக்கு மன நிம்மதியும் முன்னேற்றமும் உண்டாகும். இதுவரைக்கும் நிலையான தொழில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். சுயஜாதக தசா புத்திக்கு ஏற்ப வீடு வாகன முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. மாணவர்கள் கல்விக்காக வெளியூருக்கு செல்லும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குடியிருப்புகளில் இருக்கும் வாடகைதாரர்கள் மாறுவாங்க. வியாபாரம் பெருகும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியலில் ஈடுபட்டவங்களுக்கு விபரீத ராஜயோகம் தரும் காலமாக இது அமையும். சிலர் பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளை சந்திக்க நேரும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட தனலாபம் கிடைச்சி அதன் மூலமாக சட்ட நெருக்கடியும் ஏற்படலாம். உடல் சோர்வால் எண்ணிய பணிகளை முடிக்கிறதுல காலதாமதம் ஏற்படுங்க. குல இஷ்ட தெய்வத்தை மனம் தளராது வழிபட அனைத்தும் சுபமாகவே இருக்குங்க. மேலும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் அகலும் வருஷமாக இது இருக்க போகுது. கண்ணீர் விட்டு வெளியில் சொல்ல முடியாமல் நீங்கள் அனுபவித்த பிரச்சனைக்கு விடிவு காலம் இருக்க போகுது. உயர்நிலையை எட்டிவிட வேண்டுங்கிற வைராக்கியமாக நீங்கள் செயல்படுவீங்க. மூளை பலம்தான் மூலதனங்கிற புதிய சிந்தனைகளால் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வீங்க. கடந்த 1 வருஷமாக வேலையின்மை மற்றும் தொழில் தோல்வியையும் சந்தித்து வந்த உங்களுக்கு அந்த நிலை மாறும். குடும்ப பெரியோர்களின் நட்பும் நல்ல ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். புத்திர பிராப்தம் உண்டாகும். தம்பதிகளின் கருத்து மாறுபாடு மறையும். இல்லத்தரசிகளுக்கு மிக சாதகமான நேரமாக இது அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் வெற்றி தரும். உடன் பிறந்தோரிடம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அது மறையும். பிறர் விஷயங்களில் நீங்கள் தலையிடுறதை தவிர்த்தாலே மன உளைச்சல் ஏற்படாது. ஆன்மீக யாத்திரை சென்று வருவீங்க. முன்னோர்கள் வழிபாட்டில் மனநிறைவு கூடுங்க. மேலும் விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு மன வலிமை அதிகரிக்குங்க. இந்த வருஷம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் ஏற்பட்ட மன உளைச்சல்லாம் தீரப்போகுது. வாக்கு தோஷம் நிவர்த்தியாகும். வாக்கு வன்மை அதிகரிக்கும். அமைதியை விரும்புவீங்க. நியாயம், தர்மம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். பிரிந்த குடும்ப உறவுகள்லாம் நடந்ததை மறந்து கூடி மகிழ்வாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் ஆடம்பர விருந்துகளும் நடந்துக்கிட்டே இருக்கும். நல்ல விதவிதமான உணவு சாப்பிடும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். பேச்ச தொழிலாக கொண்டவங்களுக்கு அதிர்ஷ்டம் பணமாக காய்க்க போகுது. பணப்பற்றாக்குறை அகலுங்க. கையில் 5 ரூபா பணம் இல்லாமல் ஆரம்பித்த சுப காரியங்கள்லாம் வெகு விமர்சையாக ஆடம்பரமாக நடக்க போகுது. திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு வேண்டிய பொருள் வரவு தேடி வருங்க. கண்களில் உள்ள குறைபாட்டை சரி செய்ய அறுவை சிகிச்சை செய்ய ஏற்ற காலம் இது. கலைத்துறையினருக்கு பல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். சகோதர உறவு மேம்படும். திருடு போன பொருட்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். பரிகாரமாக துலாம் ராசியில் பிறந்தவங்க சுவாதி நட்சத்திர நாளில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் படைத்து வழிபட சுயஜாதக ரீதியான தோஷங்களும் சாபங்களும் விலகி கோச்சார கிரகங்களால் நன்மைகள் நடக்குங்க. மேலும் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. மேலும் கற்பக விநாயகருக்கு எளிதாக ரொம்ப சிம்பிளாக
தேங்காய் உடைச்சி ஒரு வழிபாடு பண்ணுங்க. எல்லா நன்மைகளும் நடந்தேறும். எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகருக்கு செதற தேங்காய் உடைச்சி ஆரம்பிங்க. அது நல்லபடியாக நடக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.